ஏசி வாங்க போகலாமா? அடிக்கிற வெயிலுக்கு எப்படி தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனே தெரியல. அவ்வளோ வெக்கையாக இருக்குது வீட்டுக்குள்ளே. பெசாட்டுக்கு வெயில்லையே உட்காந்துடலாம் போல், அவ்வளோ வெக்கையாக இருக்குது வீட்டுக்குள்ளே. நாமளாவது பரவாயில்ல, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துருவோம். ஆனால் குட்டி பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி இருக்கிறது? குட்டி பிள்ளைங்க தான் பாவம் இல்லையா? லட்டுக்குட்டியெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது. கழுத்து ஃபுல்லாக வேர்த்து வேர்த்து ஊற்றி இருந்தது. அதனால தான் உடனே போய் ஏசி வாங்கிடலாம் அப்படின்ட்டு நாங்களும் வசந்தன் கோக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ஏசி வாங்க போகிறதுக்கு முன்னக்குட்டி நிறைய சர்ச் பண்ணோம். எந்த ஏசி வாங்கலாம், எது நல்லா இருக்கும், எது கூலிங் கொடுக்கும் அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ் பார்க்கும்போது வேர்பூல் பிராண்ட் தான் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அதையே வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் போயிட்டோம். நாங்கள் வேர்பூல் தான் வாங்கியிருந்தோம். அந்த அண்ணாவுமே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது போக நாங்கள் விளாகர்னு தெரிஞ்சதும் உங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு வந்து காமிக்க சொல்லுங்கள், நான் அவங்களுக்கும் இதே மாதிரி நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க அப்படி வேற சொல்லியிருந்தாங்க. நீங்களும் ஏசி வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில் உள்ள வசந்தன் கோக்கு போங்க. என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வேர்பூல் பிராண்டில் உள்ள அண்ணா கிட்ட போய் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிவிட்டு காமிங்க. அந்த அண்ணா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க, நம்பலாம். லட்டுக்குட்டி கொஞ்ச நேரம் தான் அமைதியாக இருந்தால், அதுக்கப்புறம் அவளோட சேட்டையும் ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் எங்களுக்கும் தனியாக வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இப்போவே ரேட்டு, அதுக்கப்புறம் அந்த என்ன பிராண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு விசாரித்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் கேட்டுட்டு இருந்தோம். ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். சைடு கேப்பில் நாங்கள் அதை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஏசியும் புக் பண்ணியாச்சு. நாளைக்கு கொண்டு வந்து மாட்டிடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஏசிக்கு கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அது என்னதுன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஏசிக்கும் பில்லை போட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். அவ்வளவுதான். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். டாட்டா.